அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் மிகப்பெரிய திருநாமம்தான் அல்லாஹ் என்ற திருநாமம். எனவே உலகவாழ் மக்கள் யாவரும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய வார்த்தை திருநாமம் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அந்த திருநாமங்களில், அந்த பெயர்களில் எத்தனையோ பெயர்களை நாம் தெரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் எத்தனையோ பெயர்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ற பெயர் தெரியாமல் யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ் என்ற இந்த பெயரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இந்த திருநாமத்தை தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், முஸ்லிம் அல்லாத மக்களிடம் நாம் பேசுகின்ற போது, தாவா ரீதியாக அவர்களிடம் பேசுகின்ற போது, முஸ்லிம்கள் யாரை வணங்குகிறார்கள் என்பது தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டால், ஆம் தெரியுமே என்று பதில் சொல்வார்கள். யாரை வணங்குகிறார்கள்? அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். யார் இந்த அல்லாஹ்? அல்லாஹ் என்று சொல்லப்படுபவன் யார் என்று கேட்டால் சகோதரர்களே, அது தெரியாது. அல்லாஹ் என்பவன் யார் என்பது என்ன? அல்லாஹ் என்று ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வத்தை தான் முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள் என்ற ஞானம், அறிவு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் யார் இந்த அல்லாஹ் என்று கேட்டால், ஓரிரு வருடம் அல்ல சகோதரர்களே, பல வருடங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்ந்த பிறகும் இதை தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் இது ஆச்சரியம் இல்லையா? இதே போலதான் நீங்க சாதாரணமா உங்களோட எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நிறைய நன் முஸ்லிம்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்பது அது முஸ்லிம்களின் தெய்வம். அல்லாஹ் என்றது யாரு? முஸ்லிம்களுடைய கடவுள். அப்ப உங்களுக்கு கடவுள் யாரு? முஸ்லிம்களுடைய கடவுள் அல்ல. அப்ப உங்களுக்கு என்றால் அவர்கள் வேறு தெய்வங்களை நினைக்கிறார்கள். எங்களுடைய தெய்வம் இது என்று. சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் யார் என்பதை அவர்களுக்கு அறிமுகம் செய்வது ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்கள்ட்ட சில கேள்விகளை நாம கேட்டா யார் அல்லாஹ் என்பதை அவர்களுக்கு அறிமுகம் செய்திடலாம் ரொம்ப இலகுவாக. யாரு ஒரு நன்முஸ்லிமா இருந்தாலும் அவரிடத்துல நாங்க வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா என்ன சொல்ல போறாரு? டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல போறாரு? இல்ல. வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா கடவுள் தான் சொல்ல போறாரு. அப்படியா இல்லையா? வானத்தை படைச்சது யாரு? கடவுள். ஓகே. பூமியை படைத்தது யார்? அதுவும் கடவுள் தான். அப்ப சூரியனை, சந்திரனை, காற்றை, கடலை, அலையை, மலையை என்று அடுக்கி கொண்டு போனீங்கடா எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர்? ஒரு ஆன்சர் தான். எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் கடவுள். சரி, இந்த சிந்தனை எப்ப உருவாகிச்சு உங்கள்ட்ட? இந்த வானத்தை, பூமியை, காற்ற, கடல் எல்லாம் படைச்ச கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்ற சிந்தனை இது இன்றைக்கு நேற்று உருவாச்சு உங்கள்ட்ட? இல்ல. இது சிறுபிராயத்தில் இருந்தே இந்த சிந்தனையில் தான் நாம் வார்க்கப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இந்த உணர்வில் தான் அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். இது யாரும் சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சது அல்ல. மனிதன் இயல்பாகவே தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்துக்கு அல்லாஹ் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்துக்கு அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது அது இயல்பாகவே மனித உள்ளத்தில் உள்ளது. மனித சிந்தனையிலும் மனித உள்ளத்திலும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு அம்சம். அதனாலதான் முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா கடவுள் என்று சொல்கிறார்கள். கடவுள் கடவுள் படைத்தார். சரி, இப்ப அல்லாஹ் யாரு? அல்லாண்டா யாரு? அது தெரியாது. அல்லாண்டா யாரு? அது தெரியாது. ஆனா இப்ப வானத்தை படைச்ச கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னீங்களா இல்லையா? பூமியை படைத்த கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறீங்களா இல்லையா? சூரியனை, காற்றை, கடலை, அலையை, மலையெல்லாம் படைத்த கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறீங்களா இல்லையா? ஆமா, நம்புறோம். அவன் தான் அல்ல. இப்ப நாங்க அவன் தான் அல்லான்னு, அவனா அல்ல, இவனைத்தான் நீங்க அல்லான்னு சொல்றீங்களா? ஏற்கனவே இந்த நம்பிக்கை சகோதரர்களை. அப்படியானால் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கலாம். அப்ப அல்லாஹ்வை நாங்களும் நம்பித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்களும் எப்பயோ இஸ்லாத்துக்கு தான் இருக்கிறோம். அப்படியா இல்லையா? அல்லாஹ்வை நம்பித்தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல தான் எங்களுக்கு கட்டாயம் நீங்க நம்புறதுக்கு நாங்க நம்புறதுக்கு என்ன வித்தியாசம் என்றது விளங்கப்படுத்துறது. உங்கள் நம்பிக்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு கடவுள் ஒருவன் இருக்கிறான் நீங்கள் நம்புகிறீர்கள், நாங்களும் நம்புகிறோம். ஆனால் என்ன வித்தியாசம்? உங்கள் நம்பிக்கைக்கும் எங்கள் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் நாங்க நம்புறோம். நாங்க இந்த வானத்தை, பூமியை, காற்ற, கடலை எல்லாம் படைச்ச ஒருத்தர் இருக்கா நம்புறீங்களே, இது எத்தனை பேரு? 10 பேரா? இது இல்ல, ஒரே ஒருவன் தான். எனவே இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுள் ஒரே ஒருவன் தான் என்பது முதலாவது வித்தியாசம். ஆனா அவர்களுடைய நம்பிக்கையில கடவுள் என்றால் அதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. எத்தனையோ பேரை கடவுள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்களாகிய நாங்க என்ன நம்பிக்கையில் இருக்கிறோம்? இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் இருப்பது ஒரே ஒரு தெய்வம் தான், ஒரு கடவுள் தான். குல், நபியே சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உங்களுடைய சிந்தனைக்கு வந்துவிட வேண்டும், அது ஒரு ஆள பேர் தான். அது ஒரே ஒருவருக்குரிய பெயர், 9 பேருக்குரிய பெயர் அல்ல. எனவே அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருவன் தான். இந்த வித்தியாசம் தான் எங்களுக்கும் உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முதல் பிரிகோடு. நீங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறதாக நம்புறீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு கடவுள் இருக்கிறதாக நம்புகிறீர்கள். எஸ், உண்மைதான். நாங்களும் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கைக்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாங்க பிரபஞ்சத்தினுடைய தெய்வம் கடவுள் ஒரே ஒருவன் மட்டும்தான் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மாத்திரம்தான் சத்தியமானவன். அவனை அன்றி வணங்கப்படுபவைகள் அனைத்துமே பாத்தில்,
அவை அனைத்தும் பிழையானது, வீணானது, பொய்யானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால தான் சொல்றே குர்ஆனை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வயௌம நஹ்ஷுருஹும் அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாளில் அவர்களை நாம் எழுப்புவோம். எழுப்புகின்ற நேரத்தில் அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து சொல்வானாம், மகானக்கும் அன்தும் வ ஷுரகாஉக்கும், நீங்களும் நீங்கள் வணங்கிய தெய்வங்களும் கொஞ்சம் நில்லுங்கள், எல்லாம் நில்லுங்க. மகானக்கும் அன்தும் வ ஷுரகாஉக்கும், எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவான். சகோதரர்களே, யாரை கடவுளாக நம்பி வணங்கினார்களோ அந்த தெய்வங்கள் சொல்லுமாம், வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், மா குன்தும் இய்யானா தஅபுதூன், நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை. யாரு சொல்லுவாங்க இந்த கதைய? இவங்க யார வணங்கினாங்களோ, யார தெய்வமாக கருதி கொண்டிருந்தார்களோ அந்த தெய்வங்கள் பேசுமாம். என்ன சொல்லுமாம்? மா குன்தும் இய்யானா தஅபுதூன், நீங்கள் எங்களை வணங்குபவர்களாக இருக்கவே இல்லை. சரி, இப்ப யாரு சான்று இதுக்கு யாரு எவிடன்ஸ் இதுக்கு? எங்க இருந்து கொண்டாடுறது? உடனே சொல்வார்களாம், ஃபகஃபா பில்லாஹி ஷஹீதன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹ்வை சாட்சியாக கொண்டு வரது யாரு? அவர்கள் எவர்களை தெய்வங்கள் என்று நினைத்து வணங்கினார்களோ அந்த தெய்வங்கள் சொல்லுமாம், ஃபகஃபா பில்லாஹ் ஷஹீதன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். இன் குன்னா அன் இபாதத்திக்கும் லகாஃபிலீன், நீங்கள் எங்கள் வணங்கியதை எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எங்களை வணங்கியதை என்ன எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் சகோதரர்களே, அந்த விக்கிரகங்கள் சொல்லுமா, யா அல்லாஹ், இவர்கள் பொய் பேசுகிறார்கள், யா அல்லாஹ், இவர்கள் பொய் சொல்கிறார்கள். அடே, எங்களை வணங்குறேன்னு சொல்லி எங்களை மாட்டிவிட பாக்குறீங்களா? அல்லாஹ் கிட்ட எங்களை மாட்டிட்டு நீங்க தப்பிக்க பாக்குறீங்களா? நடக்காது. அதனாலதான் அல்லாஹ் விக்கிரகங்களிடம் கேட்பானாம், விக்கிரகங்கள் வணங்கப்பட்ட இந்த சிலைகளிடம் கேட்பானாம், அன்தும் அضللتم عبادي هؤلاء, எனது இந்த அடியார்களை நீங்களா கெடுத்தீர்கள் விக்கிரகங்களேன்னு கேட்பானா கியாமத் நாள்ல. நீங்க தான் இவங்களை கெடுத்தீங்களா? அப்ப விக்கிரகங்கள் பேச ஆரம்பிக்கும், சுப்ஹானக் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு தகுதி இல்லாததை நாம் சொல்வதற்கு எங்களுக்கு என்ன கேடு? எங்களுக்கு என்ன கேடுதான் எங்களுக்கு தகுதி இல்லாததை நாம் சொல்ல? சகோதரர்களே, இதே கேள்வியை அல்லாஹ் ஈசா நபியிடமும் கேட்பான். ஏன்னா அவரும் உலகத்தில் வணங்கப்பட்டவரா இல்லையா? மக்கள் அவரை வணங்கினார்கள். எனவே ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, யா ஈசா, அன்த குல்த லின்னாஸ், நீதான் மனிதர்களுக்கு சொன்னாயா, இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைன், என்னையும் என் தாயையும் இரண்டு கடவுள்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர்தான் சொன்னாயா? ஈசா நபி பதில் சொல்லுவாங்களாம், சுப்ஹானக யா அல்லாஹ், நீ பரிசுத்தமான். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி, நீ எதை எனக்கு கட்டளையிட்டாயோ அதைத்தான் நான் சொன்னேன். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி அன் இஅ்புதுல்லாஹ் ரப்பி வ ரப்பக்கும், எனது ரப்பு உங்களுடைய ரப்பான அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேன். வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், அவர்களோடு நான் இருந்தபோது இதற்கு நான் சாட்சியாக இருந்தேன். யா அல்லாஹ், என்னை நீ மறைத்த பிறகு, நீ என்னை மூத்தாக்கிய பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி அல்ல, அது எனக்கு தெரியாது. எனவே சகோதரர்களே, சத்தியம் அசத்தியம் யாது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான இஸ்தலமாக அல்லாஹ் கியாமத் நாளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், யௌம துபுல ஸராயிர், எல்லா ரகசியங்களும் பரகசியமாகிவிடும். வபதா லஹும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் நினைக்காதவைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அட, இதெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நினைக்கிற அளவுக்கு நிலைமைப்படும் மோசமாக இருக்கும்.